கிளாப். சத்யா, சத்யா. பயப்பட வேண்டாம், இன்னும் 2 நாள்ல சரியாயிடும். இந்த மாத்திரை எல்லாம் வாங்கி கொடுங்க, இன்னும் 2 நாள்ல சரியாயிடும். சரி. டேய் குட்டி, இன்னைக்கு கையை அறுத்துக்குச்சு, உயிருக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. நாளைக்கு கழுத்தை அறுத்து செத்துச்சுன்னா நாம எல்லார் கழுத்துக்கும் கயிறு வரும். ஜாக்கிரதையா பாத்துக்க. இவ்வளவு வெளியில விட்டினாக்க நாளைக்கு உன்னை பத்தியும் உன் அண்ணன் மாசியை பத்தியும் இல்லாத உள்ளதையும் சொல்லுவா. நாளைக்கு நாமெல்லாம் போய் கூண்டோட நிக்கணும். இதை மனசுல வச்சுக்கிட்டு ஜாக்கிரதையா பாத்துக்க. சித்ரா, சந்தியாவை இங்க அடைச்சு வச்சு சித்திரவதை பண்ணிக்கிட்டு இருக்கோன்னு வெளியில எங்கேயும் போய் சொல்லிக்கிட்டு திரிஞ்சிட்டு இருக்காத. இந்த வீட்டுல நடக்கிற அநியாயத்துல நான் வெளியே சொல்லணும்னா எப்பவோ எவ்வளவோ விஷயத்த சொல்லிருப்பேன். என் தலை எழுத்து. இங்க நடக்கிறதெல்லாம் பாத்துக்கிட்டு நான் சும்மா இருக்கேன். ஆனா எல்லாத்துக்கும் ஒரு எல்லை இருக்கு, அத ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிம்மா, எல்லாத்தையும் நாமும் வச்சுக்கிறோம். யார் சார் நீங்க? யார பார்க்கணும்? நான் இந்த வீட்டு சம்பந்தி. ஓகே, போங்க. ஹலோ, நான் டாக்டர் கல்யாணி தான் பேசுறேன். மந்திரி வீட்டுக்கு வந்திருந்தேன். காருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இத வந்துடுறேன். ஏமா, அந்த பொண்ணோட நடவடிக்கையே சரியில்லை. எங்க தேங்காய் போட்டு உடைக்கிற மாதிரி உடைச்சிருமோன்னு யோசனையா இருக்குது. அதெல்லாம் நீங்க ஒண்ணும் பயப்படாதீங்க அண்ணே. அவ நம்ம மாப்பிள்ளைக்கும் நமக்கும் ரொம்ப பயந்த பொண்ணு. நீங்க தைரியமா இருங்க, எல்லாம் நான் பாத்துக்கிறேன். அப்படியா? நீ சொல்றதும் சரிதான். அண்ணே, பெருசு வருது. சந்தியாவோட பேச்ச இதோட நிறுத்திக்கங்க. வணக்கம். வணக்கம்.
கேக்குறேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. கேட்கவே இல்லையே. டாக்டர் அம்மா போறத பார்த்தேன். வீட்ல யாருக்கு உடம்பு சரியில்லை? எனக்கு தான் உடம்பு சரியில்லை. என்ன அப்படி பாக்குறீங்க? ஏன் எனக்கு உடம்பு சரியில்லாம போக கூடாதா? பிபி சுகர்லாம் கண்ணுக்கு தெரியாதையா. இல்ல சும்மா தெரிஞ்சுக்கலாமேன்னு தான். தெரிஞ்சு என்ன பண்ண போறீங்க? நீங்க என்ன எனக்கு வைத்தியமா பண்ண போறீங்க? என்ன இந்த பக்கம்? அது பேங்க் போலான்னு புறப்பட்டேன். அப்படியே சந்தியாவை பார்த்துட்டு போலான்னு வந்தேன். சந்தியா சந்தியா வீட்ல இல்லையே. இல்லையா? எங்க போயிருக்கிறா? கோயில் வீட்டுக்கு போய் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டு கோயிலுக்கு போவாப்ல. ஓஹோ அப்படியா? சரி, நான் புறப்படுறேன். சந்தியா வந்தா நான் வந்துட்டு போனேன்னு மட்டும் சொல்றேன். அதை விட என்ன வேலை? பாத்து பாத்து சரி சரி பாத்துக்கோ. தங்கச்சி, இந்த பெருசுக்கு சும்மா கிடக்க முடியல. ஒவ்வொரு இடமா ரவுண்டு வந்து நம்மள பீதி கிளப்பிக்கிட்டு இருக்காப்ல. கையில பாத்தியா பை வேற. இந்த வயசுக்கு மாசி, இது என்ன இடம் தெரியுதா? ஆப்பிரிக்கா கண்டம். ஏய், என்னப்பா சொல்ற? பின் என்ன சித்தப்பே, ஒரு தமிழக மந்திரி கிட்டயே தமிழ் மேப்ப காமிச்சு இது என்னன்னு கேட்டா அப்புறம் உனக்கு நக்கல் தானே. ஓஹோ, அப்படி வாரியா? உன்னைய போய் நக்கல் பண்ணுவனா? நான் சொல்ல வந்ததே அது இல்லப்பா. நம்ம ஈரோடுல இருந்து சத்தியமங்கலம் காடு இருக்குல்ல. ஏன் இப்ப வீர பிள்ளைங்கிறதுனால காட்டுக்குள்ள போய் சந்திரன் வெட்டி கடத்தலாங்கிறியாக்கு? என்னை சொல்ல விடுப்பா. நான் சொல்ல வந்தது அது இல்ல. சத்தியமங்கலத்துல இருந்து 20 கிலோமீட்டர் மேல போனோம்னா 100 ஏக்கர்ல ஒரு தரிசு நிலம் இருக்குது. பிரமாதம் பா. அங்க போய் 2 பேரும் தொண்டை விரிச்சு படுத்துக்கலாங்கிறியாக்கு? பாத்தியா, இப்பதான் நீ கிண்டல் பண்ற. அந்த இடத்த அப்படியே வளைச்சு போட்டுறலாங்கிறேன். என்ன மேல எங்களையும் பாக்குற? என்னடா நம்ம சித்தப்பா நம்ம பின்னாடியே சுத்திக்கிட்டு தெரிஞ்சாரே, இவ்வளவு பெரிய இடத்த காமிக்கிறாருன்னு பிரமிப்பா பாக்குறியா? காலையில முத வேலையா உன்னை ஹாஸ்பிட்டல்ல கொண்டுட்டு போய் அட்மிட் பண்ணணும். ஆஸ்பத்திரியிலயா? நான் நல்லா தானே பாருக்கிறேன். கழுத்துக்கு கீழே நல்லா தான் இருக்குது, கழுத்துக்கு மேலதான் உனக்கு ஏதோ கோளாறு. அதான் முண்டாசு கட்டி மூடி வச்சிருக்கிறேன். என்ன பேசுற நீ? பின் என்ன சித்தப்பு, நாம இருக்கிறது சென்னையில. இங்க வளைச்சு போடாம சத்தியமங்கலத்துல வளைச்சு போட சொல்ற, அதுவும் தரிசு நிலத்தை. இது வெறும் தரிசு நிலம் இல்லப்பா, கோடி கோடியா கொட்ட போற பரிசு நிலம். என்ன சொல்ற? நான் சொல்றது நம்பலையா? சரி, நீ சொல்றத நம்புறேன். ஆமா, அங்க கிரானைட் கிடைக்குதா இல்ல தங்கம் கிடைக்குதா? அதுக்கும் மேல. அதுக்கு மேலனா பிளாட்டினமா இல்ல பெட்ரோலா? அதுக்கெல்லாம் மேலப்பா. அப்படி என்ன காஸ்ட்லியான பொருள் சித்தப்ப? யுரானியம். யுரானியம். அதோட மதிப்பு உனக்கு தெரியும்ல. நான் நீலிமலையில இருந்தேன்ல, அப்ப அந்த அரசாங்கத்து மூலமா ஒரு டீமை செட் பண்ணி யுரேனியம் எங்க கிடைக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு அனுப்பி வச்சேன்.
ஆனா இன்னும் அவங்க நமக்கு ரிப்போர்ட் சப்மிட் பண்ணல. அதுல நம்மளவே ஒருத்தன் இருக்கிறான். இப்ப யுரேனியத்துக்கு மேல நாட்டுல ஏகப்பட்ட கிராக்கிப்பா. அது மட்டும் நமக்கு இப்ப கிடைச்சிச்சுன்னு வச்சுக்க, இந்த பெரிய பணக்காரங்க பில் கிளேடன், அம்பானி அப்படின்னு சொல்லுவாங்களே, அவங்கள விட பெரிய ஆள் ஆயிரலாம்ப்பா. அப்புறம் இன்னொரு விஷயம், இந்த அணுகுண்டு இருக்கே, அணுகுண்டு, அதுக்கு மூலப்பொருளே இதான்ப்பா. அப்ப அதனுடைய மதிப்பு எவ்வளவு இருக்குன்னு பாத்துக்க. யோசிக்க ஆரம்பிச்சிட்டா? யோசிக்க ஆரம்பிச்சிட்டா? எல்லாம் சரி சித்தப்பு, ஆனா அது கவர்மெண்டோட இடமாச்சே. ஏய், மினிஸ்டர் இருந்து இப்படி எல்லாம் பேசுறிய, உனக்கு வெக்கமா இல்ல? வேற இன்னொருத்தன் இடத்த வளைச்சு போட முடியும்? அட, கவர்மெண்ட் இடத்த தாப்பா வளைச்சு போட முடியும். ஏய், உனக்கு வேணும்னு கேட்க வேண்டாம், உன் டிபார்ட்மெண்ட்டுக்கு வேணும்னு கேட்குவாங்க. என்ன இப்படி பாக்குற? அட, வெளி உலகத்துக்கு உன்னுடைய மினிஸ்ட்ரி வேலை நடக்குதுன்னு நினைச்சுக்கிட்டோம். ஆனா நம்ம உள்ளுக்குள்ள யுரானியத்தை எடுத்து அயல் நாட்டுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுவோம். சூப்பர் சித்தப்பு. இந்த சாணக்கியனோட சித்தப்பன் இப்பதான் நீ நிரூபிச்சிருக்க. சித்தப்பு, இன்னைக்கு அதுக்கான வேலையை ஆரம்பிச்சிரு. மாசே, அதுல ஒரு சின்ன சட்ட சிக்கல் இருக்குப்பா. என்ன சிக்கல்? இல்ல, இந்த சுற்றுப்புற சூழலுக்காக ஒரு 10 லட்சம் மரங்கள் நடுறதுக்கு அப்ரூவல் வாங்கியிருக்காங்களாம். வாங்கினது யாரு தெரியுமில்ல? அந்த கலெக்டர் ஈஸ்வர். அட, நம்ம ரேகா IPS உடைய புருஷன். இங்கிருந்தவனை தூக்கி நான் தான் அங்க போட்டேன். இப்ப நமக்கே பிரச்சனையா இருக்கானே. ஏப்பா, அவன் என்ன பிரச்சனை? அட, அவன் சாதாரண கலெக்டர்ப்பா. ஆனா நீ இந்த தமிழ்நாட்டுக்கே மினிஸ்டர்ப்பா. உன் பவருக்கு முன்னாடியே அவன் பவர் ஒன்னும் செல்லுபடி ஆகாது. நீ மட்டும் இந்த ஆர்டர் மேல கேன்சல் ஆர்டர் வாங்கிட்டான்னு வச்சுக்க. இந்த பாரு, இந்த தமிழ்நாடே நமக்கு தான். அப்புறம் அது நேரா வீட்டுக்குள்ள போயிடும். அப்பா, காபி சாப்பிடுறீங்க? அதெல்லாம் இருக்கட்டும்பா. நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும். சொல்லுங்க. சந்தியா இப்படி செய்வான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலப்பா. சந்தியா குட்டிய கல்யாணம் பண்ணிக்கிட்டத சொல்றீங்களா? அது நடந்து போன விஷயம். அத பத்தி இப்ப யோசிச்சு என்ன பிரயோஜனம்? நான் அதை சொல்லலப்பா. அவளை பார்க்கணும்னு நான் அவ வீட்டுக்கு போயிருந்தேன். நான் அவ வீட்டுக்கு போக வேணாம்னு எவ்வளவு முறை சொல்றேன் உங்களுக்கு. நீ சொல்றதெல்லாம் சரிதான்ப்பா. ஆனா இந்த பாழு மனசு கேட்கலையே. பேங்குக்கு போனேன், வீடு பக்கத்தில் தானே இருக்குன்னு ஒரு எட்டு பாத்துட்டு வரலான்னு உள்ள நுழைஞ்சேன். அவ எப்படி இருக்கா? பார்த்தா தானே எப்படி இருக்கான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு. அவ ஸ்நேகிதியோட வெளியே போயிருக்கிறதா சொன்னாங்க. சரி, நேர்ல தான் பார்க்க முடியல, போன்லயாவது பேசலாம்னு இன்னைக்கு ஒரு போன் போட்டு பார்த்தேன். கேளு, அவ லண்டனுக்கு போயிருக்கிறதா சொல்றாங்கப்பா. லண்டனுக்கா? ஆமாப்பா. அவ மேல படிக்கணும்னு சொல்லிக்கிட்டு இருந்தா இல்லையா? அந்த மேல் படிப்பு படிக்கிறதுக்காக போயிருக்கிறான்னு அவ புருஷன் சொல்றான். அவ எங்க வேணும்னாலும் போகட்டும், நம்ம கிட்ட வந்து ஒரு வார்த்தை சொல்லிட்டு போலாம் இல்லையா? அடே, நேர்ல வந்து சொல்ல முடியல, ஒரு போன்லயாவது சொல்லிருக்கலாம் இல்லையா? நமக்கு பிடிக்காத கல்யாணத்தை அவ பண்ணிக்கிட்டாலும் அவ மேல நான் வச்சிருக்கிற பாசம் கொஞ்சம் கூட குறையலப்பா.
அது அவளுக்கு புரியலையேப்பா. வரேன் கிருப்பா. அப்பா இத நினைச்சு நீங்க உரி பண்ணிக்காதீங்க. நாளை ரேகா IPS-இல்